நம்மை படைத்து நமக்காக அகிலங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்குமான ஏக இறைவனும் பரம்பொருளும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மனிதன் நன்மை தான் விரும்புகிறோம், நல்லது நடக்குன்னு நினைக்கிறோம், கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பொதுவாக எல்லாத்துக்கும் நமக்கு நல்லது நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாது. நல்லதை விரும்புகிறோம், அதே பிரார்த்தனையாக வைக்கிறோம். எதை விரும்புகிறோமோ அது பிரார்த்தனையாக இருக்குது. நம்பிக்கை அதுதான், நல்லது தான் நடக்கணும், எனக்கு கெட்டது நடக்கக்கூடாது, எனக்கு யாரும் கெட்டது செய்யக்கூடாது, நான் நல்லது தான் செய்யணும். இது மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கான விருப்பம் அதுதான். அப்போ எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு யாரும் கெட்டது செய்யக்கூடாது, நான் நன்மையை தான் விரும்புகிறேன், அதுதான் பிரார்த்தனை ஆக்கியிருக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு நான் நல்லது நினைக்கிறேனா, நல்லது செய்கிறேனா அப்படின்னா ஒரு கேள்விக்குரியாது. இறைவன் மனிதனை படைத்து உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக காலத்தை கொடுத்து நேரத்தை வச்சுக்கிறான், வாழ்க்கையை கொடுத்து மரணத்தை வச்சுக்கிறான். இந்த காலத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பல துறைகளில் குடும்பம், உறவு, சமுதாயம், வாணிபம், ஆன்மீகம், அரசியல், கல்வி, மருத்துவம், இப்படி பல துறைகளில் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உங்களில் செயலால் அழகானவர் யார், நல்லது செய்யக்கூடியது யார், கெட்டது செய்யக்கூடியது யார் என்று சோதிப்பதற்காக. அப்போ நாம் எதை விரும்புகிறோமோ, நாம் எதை வேண்டுறோமோ, நாம் எதை நினைக்கிறோமோ அதில் நாம் இருக்கிறோமா? நமக்கு நல்லதாக நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாது, எனக்கு யாரும் கெட்டது செய்யக்கூடாது, என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, எனக்கு யாரும் கெடுதல் செய்யக்கூடாது. இது நம்முடைய எண்ணம். அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறேன்னா, உண்மையை பேசுகிறேன்னா, நியாயமாக இருக்கனா, ஏமாற்றாமல் இருக்கனா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு, அந்த நேரம் வரும் வரைக்கும் தான். மரணம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வாய்ப்பு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அப்படி நம்முடைய குடும்பத்தில் அந்த வாய்ப்பை சரியாக நான் பயன்படுத்திக்கிறேன்னா, ஒரு தகப்பனா, ஒரு பிள்ளையா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரனா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன்னா, உறவுகளில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிறேன்னா, சமுதாயத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துகிறேன்னா, நன்மைக்கு பயன்படுத்துகிறேன்னா, தீமைக்கு பயன்படுத்துகிறேன்னா. அதே மாதிரி நம்முடைய வாணிபமாகட்டும், அரசியல், ஆன்மீகம், எல்லா துறைகள்லையுமே சரி, கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நான் நன்மையை அடிப்படையில் பயன்படுத்திக்கிறேன்னா, அல்லது பிறருடைய பலகீனத்தை பயன்படுத்தி தீமையை பயன்படுத்திக்கிறேன்னா. இதுதான் சோதனை. எதன் அடிப்படையில் அப்படின்னா, இது பாவம் புண்ணியம் அடிப்படையில் இல்லையா? நம்ம தவறாக பயன்படுத்தினா அது பாவம், அதை சரியாக பயன்படுத்தோம்னா அது புண்ணியம். மனசாட்சியை கொண்டு நான் வாழும்போது அது புண்ணியத்தின் பக்கமே திருப்போம். அதே மனசாட்சியை தவற விட்டுட்டோம்னு சொன்னால் அது பாவத்தின் பக்கம் திருப்போம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடிய எது விரும்புகிறோமோ அதில் வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நன்மைக்கு நன்மையே கூலி, தீமைக்கு தீமையே கூலி, இதுதான் விதி இல்லையா? விதி என்ன? நன்மைக்கு நன்மையை கூலி, தீமைக்கு தீமையை கூலி. நல்ல விதைகள் நல்ல விளைச்சலை தரும், கெட்ட விதைகள் கெட்ட விளைச்சல் தான் தரும். அப்போ நம்ம விதைக்கும் போது கவனமாக இருக்கணும். நல்ல விதை விதைக்கிறேனா, நல்ல எண்ணங்களோடு விதைக்கிறேனா, நல்ல விருப்பங்களோடு விதைக்கிறேனா. அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ தான் விளையும் இல்லையா?
அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த காலத்தவணையில் இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கமான்றது எல்லா துறைகள்லையுமே எந்த நிலையில் இருக்குமோ அந்த நிலையில் நான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த நல்லதை விதைக்கிறேன்னா, நான் விரும்பினதான் அதில் வாழ்கிறேன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் எனக்கு இல்லாமல் இருக்குதா, மற்றவங்க எனக்கு எல்லாம் பிடிக்கல, அவங்க பொய் சொன்னால் பிடிக்கல, ஏமாத்தினா பிடிக்கல இல்லையா, அப்போ எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்கிட்ட இருக்குதா, மற்றவங்க உண்மையை பேசணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்னா அதில் நான் இருக்கிறேன்னா, இதுதான் நமக்கு நாமே சரி பார்த்துக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட அந்த காலத்தவணையை, அந்த காலத்தை, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கும்? நம்ம பெரும்பாலும் மற்றவங்களை குற்றங்குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? குற்றக்குறைகள்லாம் மற்றவங்க இருக்கதான் நினச்சிக்கிட்டு மற்றவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போ எனக்கு ஒரு குற்றம் தெரியுதோ கண்ணில், அது என்கிட்ட இருக்கிறனால தான் தெரியுது. எப்போ குறை தெரியுதோ என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு இருக்க வாய்ப்பு, தேர்தல் களம் வந்துருச்சு. இப்போ நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், போன வகுப்புலையும் பார்த்தோம். பெரும்பாலும் நம்ம ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கான ஆட்சி தான் அமையும். அப்போ நாம் சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறையா இலவசங்களும் போதையும் கவர்ச்சியும் தான் இன்றைக்கி தேர்தல் களமாக இருக்குது. அப்போ இலவசத்தை கொண்டு நம்ம மயங்கிடுறோம், கவர்ச்சியில் மயங்கிட்டோம், போதையில் மயங்கிட்டோம், மதி மயங்கி தான் இருக்கும், சுயநலம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ நல்ல மனிதர்கள், நல்ல விருப்பமுடையவர்கள், நான் நன்மை என்ன செய்கிறேன், நாட்டுக்கு, குடும்பத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, நாட்டுக்கு நான் என்ன நல்லா செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட பல பேர் இருக்காங்க. இதுக்கு அரசியலுக்கு வரணும் அவசியம் இல்லை இல்லையா? கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறது? நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். தண்ணீர் மனிதன் ஒரு பேராவணி நிலப்பக்கம், அதாவது கஜா புயல் வரும்போது, கஜா புயலில் அந்த ஊரில் தஞ்சாவூர் பக்கத்தில் கஜா புயல் வந்துச்சு இல்லை? அப்போ நிறைய தென்னை மரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, விவசாயம் அழிஞ்சு போச்சு, இப்போ பூமியெல்லாம் வறண்டு போச்சு. அப்போ அதில் இருக்க ஒரு இளைஞர் என்ன செய்கிறாரு, இது நம்ம என்ன செய்யணும், இந்த நமக்கு இந்த விவசாயத்தை எப்படி நம்ம கொண்டு வரது, இந்த தண்ணீர் எப்படி கொண்டு வந்து அவர் நினைக்கிறாரு. அந்த எண்ணம் அவர் என்ன செய்யுது, ஒன்று கூட்டுது, அந்த எண்ணம் உடையவர்களை ஒன்று கூட்டுது. அப்போ அந்த இளைஞர்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஏரி தூர்வாடுறது, குளத்தை தூர்வாடுறது இல்லையா, இப்படி அந்த நீருக்கு என்ன செய்யுது, அடுத்த மேல் திட்டம் கொண்டு வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா நிமல் ராகவன் சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இனி வெளிநாடுகளில் கூட அவர் கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கார். இதுக்கு அவர் ஒரு எம்எல்ஏவில் இல்லை, ஒரு அமைச்சராக இல்லை, என்னோட வார்டு உறுப்பினராக கூட இல்லை, ஒரு சாதாரண மனிதன் சரியா? அவருக்குள்ள என்ன வந்திருக்கு, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தணுமே, அந்த எண்ணம் வந்திருக்குல்ல. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பேர் தண்ணீர் மனிதன் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா தண்ணீரை எப்படி கொண்டு வருது, அந்த வளத்தை எப்படி பெருக்குறதுங்கிற ஒரு திட்டம் அவர் இருந்திருக்கு. இன்றைக்கி நிறைய ஊர்களில், தமிழ்நாட்டிலையும் சரி, நிறைய ஊர்களையும் சரி, என் வெளிநாட்டில் கூட போய் அந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார். அப்போ எந்த நோக்கத்தோட, நல்லது செய்யணும், கொடுத்த வாய்ப்பு பயன்படுத்தணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், அந்த எண்ணம் இருந்தால் போதும். அதுக்கு அமைச்சராக இருக்கணும், நான் ஒரு பதவியில் இருக்கணும், அப்படி ஒரு வார்டு உறுப்பினர் கூட அவசியம் இல்லை. அந்த நம்மளுடைய எண்ணம் எதை கொண்டு போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம், கண்ணியம் கட்டுப்பாடு. எப்படின்னா அந்த கிராமம் முழுக்க ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்காங்க. அங்கே மது கிடையாது, போதை பழக்கம் கிடையாது, வரதட்சணை கிடையாது. அப்போ அந்த மக்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம், நம்ம சமுதாயத்தை, நம்ம ஊரை, நம்ம கிராமத்தை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு. அங்கேயும் அங்கே அரசியல் தலைவர் கிடையாது சரியா? அவங்க பதவிக்கு ஆசைப்படலை, இல்லை ஒரு அரசியலில் கிடையாது. ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் சமுதாயம், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தனி மனித ஒழுக்கம் சமுதாயம், ஒரு தனி மனித எண்ணம் தான் இந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கும். அப்போ அவங்களோட எண்ணம் வந்திருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இளைஞர் யாரும் மது வந்துடுதில்லை, பெரியவங்க யாரும் அந்த ஊருக்குள்ளே மருந்ததே கிடையாது, வரதட்சணை கிடையாது, நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. அந்த ஊரை நல்ல ஒரு கண்ணியம் கட்டுக்கோட வச்சுருக்காங்க. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடிகம் போயிட்டுருக்குறோம் சரிங்களா? இன்றைக்கி கவர்ச்சி தான் சமுதாயத்தில் கவர்ச்சி, இளைஞர் ஃபுல்லாக அந்த கவர்ச்சி பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுலேயும் சில மனிதர் இருப்பாங்கல்ல, அப்படி அதுலேயும் சில மனிதர் இருக்காங்கல்ல. அகரம் ஃபவுண்டேஷன் தெரியும், அவர் ஒரு நடிகை தான், பிரபலம் தான். ஆனால் என்ன செஞ்சிட்ருக்கிறார், அவர் ஒரு பதவிக்கு வரல,
அவர் அரசியலில் நிற்கல. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்ன, அந்த குடும்பமே என்ன செய்கிறாங்க, கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி சூர்யா பார்த்துக்கலாம், அந்த குடும்பமே என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டாந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அதில் வந்து யாருக்கு ரசிகர்களுக்கெல்லாம் கொடுக்கல, எப்படி ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ கொடுக்கல, ஏழை எளியர்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு அந்த படிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ டாக்டர் உருவாக்கிருக்காங்க, எத்தனையோ இன்ஜினியர் உருவாக்கியிருக்கிறாங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் கொண்டாந்துருக்காங்களா இல்லையா? இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய எண்ணம், நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு எனக்கு என்ன வேணும், நல்ல எண்ணம் வேணும், நேர்மை வேணும், நியாயம் வேணும், கொடுத்துலேருந்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். அப்போ ஒரு நடிகராக தான் இருக்கார், அவர் ஒரு நடிகராக இருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டம் என்ன, சமயத்தை ஒரு நல்ல கல்வி கொண்டு வரணும், வசதி இல்லாதவங்களுக்கு அவங்க நல்ல ஒரு படிக்கக்கூடிய விருப்பம் இருக்குது, ஆனால் வசதி இல்லை. அப்போ அதை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பணிவு, பிரபலப்படுத்திக்கல, புகழ விரும்பலை, சரியா? அப்போ யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்திக்கிட்டோம் முக்கியமாக இருக்கு. இன்றைக்கி வந்து கவர்ச்சியில் மயங்கியும் போதை இழந்தும் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. அது காரணம் என்ன, ஒன்று கவர்ச்சி, இன்னொன்று போதை, அப்படிதானே? சினிமா, இந்த சினிமாவுடைய கவர்ச்சி தான் இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்பு போன காரணமே அதுதான். ஏன்னா அங்கே ஃபுல்லாக வக்கரம் தான் இல்லையா? பெண்களை அறகுறைய ஆட காமிச்சிட்டு வக்கரத்தை தூண்டிட்டு இன்றைக்கி அதுவும் இந்த போதையும் ரெண்டு சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த பெண்களுடைய பாதுகாப்பில் காரணமே அதுதான். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய என்ன செய்யணும், முதல்ல அதை சரி பண்ணிக்கணும், சரியா? இந்த போதையும் கவர்ச்சியும் முதல்ல நீக்கினா மட்டும்தான் சமுதாயம் உருப்படும். இல்லை இன்றைக்கி பார்க்குறோம்ல, இளைஞர்லாம் எந்த பாதையில் போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்னன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் அவங்க வீட்டில் அந்த பிள்ளைங்களை எந்த சரியான பாதையை கொண்டு போகும். கவர்ச்சி கூடாது, போதை கூடாது, இலவசம் கூடாது. இந்த இலவசங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதி அள்ளி வீசுகிறாங்கல்ல. அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, இதுக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து நல்லா ரைடு விடுறாங்க, அங்கங்கே போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வாகனத்தில் செக் பண்ணுறாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுக்குறாங்களே, அப்போ அதுவே குற்றம் தானே? இப்படி 1000, 2000, 3000, 10,000 வரைக்கும் ஏலம் விடுறாங்க வாக்குக்கு. அதுக்கப்புறம் நிறைய இலவசங்கள் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு குற்றம் வரணும்ல, மக்களை வந்து கவரக்கூடியது தானே? சரி, இவ்வளோ திட்டம் கொண்டாடுற எங்கேருந்து கொண்டு வராங்க? அப்போ இந்த நாடே இருக்க கடனில் இருக்குங்கிறாங்க. இந்த கடன் தீர்றதுக்கான திட்டம் யார்கிட்ட இருக்குது, அவங்கள தேர்ந்தெடுக்கணும், மேலும் மேலும் கடன் ஆகக்கூடாது. சரி, இதை இலவசம்லாம் கொடுக்கக்கூடியவங்க என்ன சொன்னால் இந்த கடனை அடைக்க பார்க்கணும். மக்கள் என்ன சொன்னால், எங்களுக்கு கடன் வேணும், எங்களுக்கு இலவசம் வேணாம், நாடு கடனில் இருக்குது, யார் யாரெல்லாம் இலவசம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்குன்னு நினைக்கிறோம், எல்லாம் சேர்ந்து நாட்டு கடன் அடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? 10,000 கோடி மேலே கடன் இருக்குங்கிறாங்க. இந்த கடன் அடைக்க திட்டம் வேணும், இல்லைன்னா இலவசம் வேணாம், எங்களுக்கு கடனை முதல்ல அடைச்சிருங்க சொல்கிறாங்களா? யாராச்சும் சொன்னாங்க கடன் அடைச்சிக்கிறோம்ப்பான்னு சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்க எங்களுக்கு இலவசமே வேணாம், நீங்கள் வந்து கடன் அடைச்சி நாட்டுடைய கடன் அடைச்சிருங்கன்னு. சேர்த்து வச்ச காசு இல்லை பதுக்கி வச்ச காசு, இதை கடன் அடைக்க முடியுமா? எங்கேருந்து கொடுப்பாங்க இலவசங்கள்லாம்? அப்போ மக்கள் சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வாக்குறுதி கூட கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம இலவசத்துக்கு போயிடக்கூடாது, கவர்ச்சி பின்னாடி போயிடக்கூடாது, போதை பின்னாடி போயிடக்கூடாது. அப்போ இந்த மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் என்னுடைய வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி மனிதன் தான், தனி மனித ஒழுக்கம், தனிமனிதனுடைய நேர்மை, தனி மனிதனுடைய நியாயம் தான் சமுதாயத்தை பிரதிபலிக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஜனநாயகம் எடுபடலை, பணநாயகம் முந்திக்கிட்டு இருக்கு, அதுதானே? ஜனநாயகம் டைலாக் பேசினவங்களாம் இன்னைக்கு ஜனநாயகம் வெளிப்படலை, ஆனால் பணநாயகம் தான் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கு. காரணம் இன்னைக்கு பணம் தான், நீ போட்டி போட்டு கொடுக்குறேங்கிறாங்க. எங்கேருந்து கொடுப்பாங்கன்னு சிந்திக்கணும், வாங்குறவங்க சிந்திக்கணும்ல, மக்கள் சிந்திக்கணும், எங்கேருந்து கொடுப்பாங்க? அப்போ எங்களுக்கு இலவசம் வேணாம், அந்த இலவசத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டுடைய கடன் அடைச்சிருங்க, எல்லாம் சேர்ந்து யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து, நாட்டுக்கு பற்று இருக்குல்ல, கடமை இருக்குல்ல, அப்போ அந்த கடன் அடைச்சிருன்னு சொல்லாமா இல்லையா? அத்தியாயம் 6:92 அத்தியாயம் 6:92 இந்த வேதத்தை அபிவிருத்தி நிறைந்ததாகவும் இதற்கு முன்னுள்ள வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாகவும் நாம் இறக்கியுள்ளோம். நீர் தலைநகரங்களில் உள்ளவர்களை அவரை சுற்றி உள்ளவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காகவும், எவர் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இதை நம்புவார்கள், இன்னும் இதன் வழியே பேணுவார்கள். வேதம் இப்போ என்ன போதிக்குது? சத்திய பாதையை காட்டும். நீங்கள் வேதம் படிச்சிருக்கணும் இல்லையா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியின் மீதும் சத்தியமாக ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நன்மை தீமை பிரித்து அடிக்கப்படுது. மனசாட்சியை மறந்து வாழ்கிறோம் அல்லது மறுத்து வாழ்கிறோம். இப்போ நினைவூட்டுவதாக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இறுதி வேதம்.
இப்படி இந்த குர்ஆன் வந்து இறுதி வேதம். மக்கள் நலனுக்காக, மக்கள் நேர்வழி பெறுறதுக்காக, சத்திய வாழ்றதுக்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்கே அதிகமாக அநியாயம் நடக்குதோ அங்கே தான் முதல்ல என்ன செய்யலாம், வேதத்தை சொல்கிறான். எங்கே அநியாயம் நடக்குது? தலைநகரங்களில், இல்லையா? அப்போ இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை அபிவிருத்தி நிறைந்ததாகவும் முழுமையாக்கப்பட்டிருக்காங்க, ஞானத்தை கொண்டு முழுமையாக்கப்பட்டிருக்கிறான். இதற்கு முன்னுள்ள வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாகும். இது இறுதி வேதம். இதுக்குள்ள முன்னுள்ள வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாகவும் நாம் இறக்கியுள்ளோம். நீர் தலைநகரங்களில் உள்ளவர்களை அதை சுற்றி உள்ளவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காக. என்ன எச்சரிக்கை? இறைவனுக்கு பயந்துக்குங்க. அநியாயங்கள் பெருகிட்டே இருக்குது, வரம்பீரல் அதிகமாகிட்டே இருக்குது, எப்படி கவர்ச்சிகள் அதிகமாகிட்டு இருக்குது, போதை அதிகமாகிட்டே இருக்குது, சமுதாயம் சீரழிச்சிட்டு இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் காரணமோ நம்மளிருந்து தான், தனி மனிதனிலிருந்து தான். அப்போ இவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக, எப்படி அதனை சுற்றி உள்ளவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காகவும், எவர் மறுமையை நம்புகிறார்களோ, இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும் என்று நம்புகிறார்களோ இன்னும் அவர்கள் இதன் வழியை பேணுவார்கள். இந்த உள்ளட்சம் முடிவு தான் அந்த வழியை பேணுவாங்க, சத்தியப்பாதை பேணுவாங்க. அப்போ நியாயத்தின் நோக்கம் பேணுவாங்க, இல்லையா? அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுது? இந்த வேதப்படி வாழுங்க, இது உங்களை எச்சரிக்கை செய்யுது, உபதேசமும் பண்ணுது, இல்லையா? 28:59 இந்த 2 வசனம் குறித்து வச்சுங்க. நாம் நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவருடைய தலைநகரங்களை அனுப்பி வைக்காத வரையில், ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் என்ன செய்றாங்க, வழிகாட்டி உண்டுங்கிறான். அந்தந்த சமுதாயம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்யப்படாமல் இல்லைங்கிறான். அப்போ நாம் நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய வசனங்களை, ஆயத்துக்களை அவர்கள் எடுத்து காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவருடைய தலைநகரங்களுக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊரையும் இறைவன் அழிப்பவனாக இல்லை. ஒரு சமுதாயம் அழியுது, நோயை கொண்டோ, வறுமை கொண்டோ, இயற்கை சீற்றத்தை கொண்டோ அழியுதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். வேதத்தை உணராதனால நம்ம வழிகாட்டில உணரல. அப்போ இறைவன் சொல்றான், தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊரையும் இறைவன் அழிப்பவனாக இல்லை. மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்கள் இல்லாத நிலையில் நாம் அழிப்பவராகவும் இல்லை. அந்த மக்கள் அக்கிரமக்காரில் இருக்கும்போது, அநியாயக்காரில் இருக்கும் போதும், சரியா, அவர் இல்லாத நிலையில் அழிப்பனா இல்லைங்கிறான். அப்போ அக்கிரமக்காரில் இருந்தால் கண்டிப்பாக அழிப்பேங்கிறான். சிறுகாலம் விட்டு வைப்பேன், உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். மனிதன் செய்யும் தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தில் உருவின்னு மிஞ்சிருக்காதுங்கிறான். இறைவன் கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன், பொறுமையாளன், சைத்தன்னுடையவன், அப்படிதானே? நம்ம யாரும் தூய்மையாளர் கிடையாது, அப்படி பாவம் செய்யாமல் கிடையாது. ஆனால் இறைவன் மன்னிக்கிறான். பெரும்பாலானவற்றை மன்னிச்சு சிலவற்றை குற்றம் முடிக்கிறேங்க. அவனுடைய வேதனையை நம்ம தின்னது கிடையாது, சோதனையிலேயே நம்ம முடியலைங்கிறோம். வேதனை திண்டுச்சுன்னா தாங்காது, இல்லையா? அப்போ நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும், அந்த மக்களுக்கு எடுத்து காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவருடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊரையும் உயிரின் அழிப்பதா இல்லை. இது வேத வாக்கு. அப்போ அந்த ஊர் அங்கே அநியாயத்தை கொண்டோ, அல்லது நோயை கொண்டோ, வறுமை கொண்டோ, இயற்கை கொண்டோ பிடிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் தூதர் அடையாளம் காணலை, வழிகாட்டி அடையாளம் காணலை, வேதம் புரியலை, இல்லையா? வேதம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? நினைவூட்டு நலுபதேசமாக, எச்சரிக்கையும் கொண்டு, நன்மறையாமல் இருக்கு, சரியா? இன்னும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இல்லாத நிலையில், அதன் மக்கள் அக்கிரமக்காரர் இல்லாத நிலையில் நாம் அழிப்பவராகவும் இல்லை. ஏன்னா இறைவன் கருணையாளர், அநியாயமாக யாரும் அழிக்க மாட்டேங்கிறான். நாம் அவருக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர் தமக்கு தாமே அநியாயம் செய்வதுதான் தான். அப்படி நாம் மனிதருக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். 16:61 இன்னும் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக, இப்படி இன்னும் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக எவ்வளோ அநியாயம் நடக்குது. நமக்கு எப்போ தெரியுது? நம்ம செய்யும்போது தெரியல, மற்றவங்க செய்யும்போது நமக்கு தெரியுது, இல்லையா? நாம் பொய் சொல்லும்போது, நாம் வரம் மீறும்போது, நாம் ஏமாற்றும் போது நமக்கு தெரிய மாட்டுது, நம்முடைய குற்றம் நமக்கு தெரிய மாட்டுது. ஆனால் மற்றவங்க நமக்கு செய்யும்போது நமக்கு தெரியும், அநியாயம் பண்ணுறான்ப்பா, பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அப்படித்தானே? அப்போ நம்ம காட்டப்படுறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்னு காட்டப்படும் போது நாம் திருத்திக்கணுமா இல்லையா? இன்னும் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் உயிரினங்களில் ஒன்றுமே பூமியில் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் அவர்களை பிற்படுத்துகிறான். அவருடைய தவணை வந்து விட்டால் ஒரு கணமேனும் அவர் பிந்தவும் மாட்டார், முந்தவும் மாட்டார்கள். பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றான். உங்களுக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, திருத்தி கொள்ளுங்கிறான். வருடத்தில் ஒரு முறை இருமுறை உங்களை சோதிக்காமல் இருப்பதில்லை, வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் அவர் திருந்துவதில்லை, வருந்துவதில்லைங்கிறான், மீள்வதும் இல்லைங்கிறான். அநியாயக்கார மக்களுக்கு, குற்றவாளி மக்களுக்கு குற்றவாளி தலைவரை ஏற்படுத்துறாங்கிறானா இல்லையா? அப்போ நாம குற்றவாளியாக இருக்க வரைக்கும், நம்ம அநியாயக்காரராக இருக்க வரைக்கும் நமக்கு மேலே நம்மளை வழிநடத்தக்கூடியவர் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுப்பாங்க.
நல்ல எண்ணம் நல்ல மனிதராக இருக்கும், நல்ல மனிதர் நல்ல மனிதரை தேர்ந்தெடுப்பான். இறைவன் அப்படி தான் ஏற்படுத்துறேங்கிறான் இல்லையா? அப்போ இறைவன் சொல்கிறான், நான் யாருக்கு அநியாயம் செய்யலை, நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான், நீங்கள் விதைச்சது தான், நீங்கள் தேர்ந்தெடுத்தது தான் இல்லையா? ஆனாலும் இறைவன் மன்னிப்பனா இருக்கான். எப்படி? 53:32 எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடாவற்றையும் தவிர்த்து கொள்கிறார்களோ. பெரும் பாவங்கள் மானக்கேடாவன் எது? கவர்ச்சியில் மானக்கேடாவது தானே, பெரும் பாவம் தானே. அப்போ மனக்கேடான காரியங்களை எடுத்து தவிர்த்துக்குங்கிறான். பெரும் பாவங்களையும் மானக்கேடாவற்றையும் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மன்னிப்பது தாராளமானவன். நீங்கள் பெரும் மானக்கேடாக அப்படி தவிர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் மன்னிப்பவனாக இருக்கேங்கிறான். வரம்பீரத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா நான் மன்னிப்பவனாக இருக்கேங்கிறான். மனசாட்சிக்கு விரோதமான காரியம் விட்டு விலகி கொள்ளுங்க. பிறருக்கு அநியாயம் பண்ணாதீங்க, அநியாய துணை போகாதீங்க. குறிப்பாக அநேகர் மட்டும்தான் பிடிப்பது இல்லைங்கிறான். கூட வந்து துணைக்கு இருந்தவங்களையும் பிடிப்பேங்கிறான். அப்படி குறிப்பாக அநேகர் மட்டும்தான் பிடிப்பே இல்லை, துணை போனால் அவங்களையும் பிடிப்பேங்கிறான் இல்லையா? அப்போ நீங்கள் அநியாயத்திலிருந்து விலகிக்குங்க. நியாயமானவரோட நீங்கள் இருங்க, உண்மையாவோட ஆகிவிடுங்க. அப்படி நியாயமானவரோட நீங்கள் இருங்க, உண்மையானோட நீங்கள் ஆகிவிடுங்க, அநேகரோட நீங்கள் ஆகிவிடாது. அப்போ நம்ம யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோமோ, யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோமோ, யாருக்கெல்லாம் துணை போகிறோமோ, அந்த பாவத்துக்கு நமக்குன்னு பங்கு உண்டு. அப்படித்தானே? அப்போ நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மன்னிப்பது தாராளமானவன். அவன் உங்களை பூமியில் உண்டாக்கிய போது நீங்கள் உங்கள் அன்னையின் வயலில் சிசுகளாக இருந்தபோது உங்களை நன்கறிந்தவன். இப்படி நீங்கள் பூமியில் உண்டாக்கிய போது அவன் உங்களை பூமியில் உண்டாக்கிய போதும் நீங்கள் உங்கள் அன்னையின் வயலில் சிசுகளாக இருந்த போதும் உங்களை நன்கறிந்தவன். எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தவன் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். எப்படி? நான் நல்ல சக்தி, நான் நல்லவன், அவன் கெட்ட சக்தி, அவன் கெட்டவன். எல்லாத்தையும் பாவம் இருக்குது. யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. நல்லதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது, கெட்டதெல்லாம் வெளிப்படுது, அவ்வளோதான். ஆனால் மற்றவங்களை கை காமிக்கிறோம், அவங்களாம் கெட்டவன், அவங்களாம் கெட்டவன் அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீங்கிறான். நீனும் கெட்டவன் தான் பாங்கிறேன். நான் மன்னிச்சு தான் வாழ வச்சுட்ருக்கேன், மன்னிக்க வேண்டிய வாழ வச்சுட்ருக்கேன். மற்றவங்களை பார்த்து அவன் கெட்டவன் சொல்லாதீங்க, அவன் பாவம் சொல்லாதீங்க. உங்ககிட்டையும் நிறைய இருக்குது. நான் பெரும்பாலும் மன்னிச்சு தான் வாழ வச்சுட்ருக்கேன். ஏன்னா உங்களால் சமுதாயம் கெட்டுப்போது நிறைய இருக்குது. இன்றைக்கி நல்லவனும் ஆயிட முடியாது. அப்படிதானே? அப்போ சொல்கிறான் இறைவன், உங்களை அன்னையும் வயிறு சிசுகளாக இருந்தபோதே உங்களை பற்றி நன்கறிந்தவன். எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். பயபக்தியுடையவர் யார் என்பதை அவன் நன்கறிவான். மற்றவங்களை குற்றம் சொல்லி குறை சொல்லியே இருக்கிறோம், நீங்கள் தூய்மையாளர்களாக பாருங்கிறான். ஏன்னா எனக்கு தான் தெரியும் உங்களுடைய அன்னை வயதில் சிசுகளாக இருந்தபோது நான் நன்கறிஞ்சவனாக இருக்கேங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கலாம், ஆனால் ஏன்ட்ட நீங்கள் மறைக்க முடியாதுங்க. எண்ணங்களை மறைக்க முடியாது. மனிதன் நாம் படைத்தோம், உங்களுடைய மனம் என்ன பேசணும் அறிவேங்கிறான். அப்போ எண்ணங்களை அறிஞ்சவன்ட்ட நம்ம செயலை மறைக்க முடியுமா? அப்போ அவன் கெட்டவன் நான் நல்லவன் சொல்லாதீங்க. நம்மளும் கெட்டவன் தான், அவனும் கெட்டவன் தான். அவனுடைய நல்லது நடக்கும், நம்மளும் நல்லது நடக்கும். அப்போ நன்மை விரும்பக்கூடியவர்கள் தான் நன்மை நடக்குமே தவிர தீமையை இருக்கக்கூடியவர்களும் தீமையிலிருந்து விலக்கப்படும். நம்முடைய எண்ணம் தான் அது செயலாக மாறும். பல எண்ணங்கள் ஒரு வார்த்தையாக வருது, பல எண்ணங்கள் ஒரு செயலாக வருது. நம்ம எண்ணங்களை முதல்ல தூய்மையாக வச்சுக்கணும். முதல்ல நம்முடைய பார்த்து நம்ம மன்னிப்பு கேட்கணும். வர மீறி தவறு செய்யணும், அல்லாவுடைய ஆளுக்கு நம்பிக்கை வைக்க வேணாங்கிறா இல்லையா? அந்த மன்னிப்புன்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்ல. நான் பாவம் செஞ்சுட்டேன், இது வரைக்கும் பாவம் செஞ்சுட்டேன், இது வரைக்கும் நான் வர மீறிட்டேன், இது வரைக்கும் எண்ணம் சரியில்லை, இது வரைக்கும் என் செயல் சரியில்லை, ஆனால் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா, மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இன்றைக்கி எழுப்பி விட்டான், இது மன்னிக்கிறதுக்காக. இன்றைக்கி மன்னிப்பு கேட்கலாம்ல, திருந்திக்கலாம்ல. திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு, வருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த ஒவ்வொரு வாய்ப்பு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? திருந்துறதுக்கும் வருந்துறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் நல்லது தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. அப்படித்தானே? 28:70 ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ. இப்போ மனம் திருந்துங்கிறான். இவெல்லாம் அநியாயம் பண்ணிட்டேன், அநியாயமாக சம்பாரிச்சிட்டேன், சேர்த்து வச்சுட்டேன் இல்லையா? கிடைச்ச அந்த வாய்ப்பை தொழிலையோ வியாபாரத்துலையோ ஆன்மீகலையோ அரசியல்லையோ இல்லை எந்தெந்த துறையில் நான் இருந்தோன்னா அப்போ நான் வரமீறிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், இப்போ நிறைய சேர்த்து வச்சுட்டேன் பாவத்தை. ஆனால் இப்போ என்ன சார் இறைவன் சொல்கிறேன், ஆனால் எவர் மனம் தெரிஞ்சு நம்பிக்கொண்டு சரி இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்கான், இப்போயாச்சும் நல்லா செய்வோமே, இப்போயாச்சும் திருந்துவோமே அப்படின்னு என்ன வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருடைய பாவங்களே அல்ல நன்மையாக மாட்டிக்கிறேன். இது வரைக்கும் செஞ்ச பாவத்தை நான் நன்மையாக மாற்றுறேங்கிறேன். அப்படிதானே? எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதை பயன்படுத்திக்கிறது. இது வரைக்கும் பாவம் செஞ்சுட்டேன், இது வரைக்கும் நான் என் சுயமாக வாழ்ந்துட்டேன், இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சுட்டேன், இனிமையாச்சும் நான் நன்மைக்கு செலவு பண்ணணும், இனியும் சேர்த்து வைக்கக்கூடாது, மக்களுக்கு நல்லது செய்யணும், மனிதருக்கு நல்லது செய்யணும், உறவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் முந்தைய பாவங்களை மன்னிக்கிறேங்களா? எப்படி
ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையுடையனா இருக்கின்றான். அந்த மன்னிப்பையும் கருணையும் பயன்படுத்திங்கன்னு சொல்றான். 25-70. அப்போ ஒவ்வொரு நாள் நமக்கு அவகாசம் கொடுக்கப்படுது, வாய்ப்பு கொடுக்கப்படுது, சரியா பயன்படுத்திக்கிறோமா? குடும்பத்துல இருந்து, உறவுகள்ல, நட்புல, சமுதாயத்துல, எல்லா துறைகளையும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிறோமா இல்லையா? நாற்பதுல 21. இந்த வேதம் நினைவு நல்லுபசமா இருக்குது, எச்சரிக்கையும் செய்யுது. இதுல வரலாறுல படிப்பினா இருக்குங்கிற உங்களுக்கு வரலாறுல படிப்பின இருக்குது. இதை கூட நீங்க நேர்வழி பெறுங்க. 40-21. இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது மாதிரி நீங்க பார்க்கவில்லையா? முன்னோர்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கல்ல, சரி, இது முன்னோட ஆண்டவர்கள்லாம் வாழ்ந்து போயிருக்காங்க. நாட்டு ஆண்டவர்களாகட்டும், ஏழைகளாகட்டும், எல்லாம். ஆனால் யாரும் போகும்போது எதுவுமே கொண்டு போயிருக்காங்களா? சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. பாவத்தை புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம் தெரியாது. ஆனால் சேர்த்து வச்சு எதுவும் பயன் தரல. போகும்போது வெறுங்கையோடு தானே போனாங்க. இப்படி சாதாரண மனிதர்கள் எப்படி மண்ணில் புதைக்கிறாங்களோ அப்படியே தான் அவங்களையும் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கு. இல்லைப்பா, என்கிட்ட பதவி இருக்குது, புகழ் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, அதெல்லாம் என்னை கொண்டு போய் மண்ணில் புதைக்காதீங்க, மேகத்தில் போச்சுருங்க, சொல்ல முடியுமா? அப்படியாக புதைக்கப்பட்டிருக்கா மேகத்தில் போய்? எல்லா மனிதர்களையும் எப்படி மண்ணில் புதைக்கிறோமோ, எப்படி ஒரு யாசகனை, ஒரு வழிபோக்கனை, அல்லது ஒரு ஏழையை, ஒரு நோயாளியை எப்படி புதைக்கப்படுமோ அதே மாதிரி தான் இவங்களும் புதைக்கப்படும். அப்படிதானே? அதே மண்ணுக்கு தானே போய்விடும். இதில் நிறைய பொருளாக இருக்குது, நிறைய வசதி இருக்குது, அவருக்கு நிறையா பதவி இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதனால் இறந்துட்டு என்னை கொண்டு போய் மண்ணில் போச்சிடாங்க, எல்லாரும் மாதிரி என்னை போச்சிடாங்கப்பா, அது வந்து பிரச்சனை ஆயிடும். அதனால் என்னை கொஞ்சம் உயர்வா வானத்தை கொண்டு போய் போச்சிருக்கேன், மேகத்தில் போச்சிருக்கேன், சொல்ல முடியுமா? அப்படி நடந்தது இல்லை, நடக்காதில்லை. அப்போ எல்லாரும் ஒரு துளிந்து படைக்கப்பட்டவர் தானே. இல்லைன்னு சொல்கிறேன், அற்பத்துலேருந்து படைக்கப்பட்டவர் தான். இப்பொருள் தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அது ஒரு சோதனையாக இருக்குங்கிற. உங்களுக்கு கூட அருள் மனசாட்சி இருக்குல்ல, அதுபடி நடத்துங்கிற. அப்போ இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவருடைய முடிவு எப்படி இருந்தது மாதிரி பார்க்கவில்லையா? பாருங்கிற. யாரெல்லாம் ஆணவம் இருக்குதோ, யாரெல்லாம் அதிகாரம் இருக்குதோ, யாரெல்லாம் பெருமை இருக்குதோ, நான்றைய அகம்பாவம் இருக்குதோ பாருங்கிறான். எப்படி பாருங்க, அவன் முடிவு எப்படி இருந்து பாருங்க. அவர்கள் பலத்தாலும் பூமியில் சின்னங்களாலும் இவர்களை விட வலிமை உள்ளவர்களா இருந்தார்கள். நீங்க என்ன இதை வச்சுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்தோம் இதை விட பலத்தாலும் சின்னங்களாம் வலிமுறையாக இருந்தாங்கிற. அப்படிதானே? நமக்கு இப்போ தெரியும் தானே. இன்னைக்கு நாம இருக்க ஒரு வீடு, அந்த காலத்துல அரண்மனைகள்லாம் எப்படி இருந்தது? அந்த காலத்து வீடுல நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய வீடாக இருந்திருக்கும். ஒரு பாத்ரூம் சைஸ் தான் இன்னைக்கு வீடு, அதுவே நம்ம பெருசாக சொல்றோம். இன்னைக்கு நம்ம இருக்க ஒரு பாத்ரூம் சைஸ் தான் அன்னைக்கு இருந்த இடத்துல. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாயமும் சரி, அன்னைக்கு அந்த வாழ்ந்தவர்களும் சரி, அன்னைக்கு அந்த வீடுகளும் சரி, அவ்வளோ விசாலாம் வாழ்ந்துருக்காங்க. அது போக சுருங்கிட்டே போகுது. இந்த சுருங்கினதுக்கே இவ்வளோ பெருமை விட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வாழ்ந்தா என்ன செய்வோம்? ஆனால் இரவு சொன்னால் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க பாருங்கிற. எப்படி அவர்கள் பலத்தாலும் பூமியில் சின்னங்களாலும் இவர்களை விட வலிமை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய பாவங்களின் காரணமாக அவளை அல்லாஹ் பிடித்து கொண்டான். இன்னும் அல்லாவிடம் இருந்து அவரை காப்பாற்ற வரும் இல்லை, பயந்துக்குங்கிறான். உங்களுக்கு எவ்வளவுதான் உங்கள்கிட்ட இருந்தாலும் அவருடைய வேதனை வந்துருச்சுன்னா அவங்க பாவத்தின் காரணமாக பிடிக்க நடிக்கான்னு சொன்னா எதுவுமே பயந்துராங்கிறான். உங்களோட அதிகாரம் பயந்துராது, பதவி பயந்துராது, புகழ் பயந்துராது, பொருள் பயந்துராது, அறிவு பயந்துராது, உறவு பயந்து எதுவும் பயந்துராது, எல்லாம் பயனிட்டதா போயிடும். அப்படிதானே? அதனால கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க, நன்மை செய்யுங்க. உங்களுக்கும் நீங்க யாருக்கும் பிறகு நன்மை செய்யலை, நம்ம பிறகு செய்யற நன்மை எல்லாம் நமக்கு செய்யறது தான். நான் அவருக்கு நன்மை செஞ்சுட்டேன், இவருக்கு பாவம் செஞ்சேன் இல்லை, நான் செய்யற நன்மையும் பாவம் எனக்குரியதான் நினைச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையிலுமே எனக்கு செஞ்ச பாவம் நான் மற்றவங்க செய்யற பாவம் எனக்கு செஞ்சது தான், மற்றவங்க செய்யற புண்ணியமும் எனக்கு செஞ்சது தான், எனக்கு நானே செஞ்சுக்கிறது தான். சரியா? 21-35. ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்குது. நீங்க ஒவ்வொருவரும் இறந்துதான் போகணும், யாரும் நிலையானம் கிடையாது. மரணம் அதுதான் எச்சரிக்கையா இருக்கு. அதுல யாரும் மீள முடியுமா? மீள முடியாது இல்லையா? தள்ளி போட முடியும், மரணம் தள்ளி போட முடியுமா? நம்ம என்ன பொருள் வச்சிருக்கேன், அதிகாரம் வச்சிருக்கேன், பதவி வச்சிருக்கிறேன், புகழ் இருக்குது, நான் பிரபலமா இருக்கிறேன், என்கிட்ட அறிவு இருக்குது, நிறைய மருத்துவம் இருக்குது, கொஞ்சம் மரணம் தள்ளி போட முடியாது இல்லையா? இந்த தவணை வந்தா முந்தவும் பிந்தா முந்தாங்கிறான். ஒரு க்ஷணம் தான் யாருக்கு மரணம் விதிக்கப்படும் அந்த இடத்துக்கு சென்றே இருப்பாருங்கிறான். நீங்க உறுதியான கட்டப்பட்ட கோட்டையிலிருந்து போதிலும் சரியே இல்லையா? எவ்வளவு பெரிய பாதாள போய் போய் நம்ம போய் பாதுகாப்பாக போய் இருந்துக்கிட்டாலும் சரி, அங்கேயும் மரணம் வரும்ல, பார்த்துருக்கோம்ல, போர்லாம் நடக்குது, எவ்வளோ பாதுகாப்பாக இடமா, பெரிய பாதாளம் சுரங்கையில் போய் என்ன செய்றாங்க, என்ன பாதுகாக்க நினைக்கிறாங்க.
ஆனால் அங்கேயும் மரணம் வரும். சரியா? அப்போ அவன்கிட்ட தப்பவே முடியாதுங்கிறான். அதனால் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. பரீட்சைக்காகவே கெடுதி நன்மை கொண்டு உங்களை நாம் சோதிக்கிறோம், பின்னர் நீங்கள் நம்மிடம் மீட்கப்படுவீர்கள். பரீட்சைக்காக, சோதனைக்காக தாங்கிறான். கெடுதி நன்மை கொண்டு, நல்லதும் கெட்டதையும் கொண்டு உங்களை சோதிக்கிறேங்கிறான். இதில் நன்மையில் மேலே இருக்கீங்களா, தீமை மேலே இருக்கீங்களா? நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுதான் நீங்கள் வாழணும். நம்ம எல்லாம் நமக்கு நல்லதாக நடக்கணும்னு நினைக்கணும்ல. எனக்கு நல்லதாக நடக்கணும், எனக்கு நன்மை தான் நடக்கணும், எனக்கு தீமை நடக்கக்கூடாது. ஆனால் பிறகு தீமை செய்யறதில்லை, நம்ம கூட செய்கிறதே இல்லை. அப்படி என்ன ஒரு பொருள் வாங்குறேன்னு சொன்னால் பார்த்து பார்த்து வாங்குகிறோம். அது நியாயமாக இருக்கா, இடம் கரெக்டாக இருக்குதா அப்படி. ஆனால் நான் இடமா செய்யாமல் இல்லை, நான் அநியாயமாக வியாபாரம் பண்ணாமல் இல்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே நம்ம பிறகு செய்யும் அநியாயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் நியாயத்தை விரும்புகிறோம், நமக்கு மட்டும் நல்லது நடக்குன்னு நினைக்கிறோம். இறைவன் சொல்கிறான், நீங்கள் எதை விரும்புகிறீங்க அது உங்களுக்கு தாங்கிறான், நீ எதை செய்கிறீங்க அது உங்களுக்கு தாங்கிறான். இல்லையா? இரண்டு பாகுபாடுலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவன் என்ன விதிச்சோ அதான் நடக்கும். அவன் விதி விராதான் நடக்கும் எல்லாமே. என்ன விதி? நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது விளைகின்றது தான் விதி. இன்னாருக்கு தான் விதி கிடையாது. நீங்கள் விதைப்பது விதி, விதி விராதான் நடக்கும். என்ன விதிச்சிருக்கான்? நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, எதை செய்கிறீங்களோ அதுக்கான விதி அதுதான். நீங்கள் விதிச்சதான், நீங்கள் விதைச்சதான் விளைகின்றதா விதி. சரியா? 10:4 நீங்கள் அனைவரும் அவரிடமே மீட்கப்படுவீர்கள். எல்லாரும் ஒரு நாள் அவங்ககிட்ட தான் போகணும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்ககிட்ட தான் போய் ஆகும். நம்ம தான் சொல்லிக்கிறோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு, ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு, ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு, நம்ம இப்போ கடவுளே பாகம் பிரித்து வச்சிருக்கோம், வெவ்வேறு கடவுளை ஆக்கி வச்சிருக்கோம். இறைவன் சொன்னால் ஒரே இறைவன் தான், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். அதுக்கு சாட்சியாக ஒரு பகல் இருக்குது, ஒரு இரவு இருக்குது, ஒரு சூரியன் இருக்குது, ஒரு சந்திரன் இருக்குது. இயற்கையெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இப்போ சிந்திக்கணும்ல, கடவுள் வெவ்வேறையாக இருந்தால் இயற்கை வெவ்வேறையாக இருக்கணும்ல. எல்லாரும் அந்த 10 மாதம் தான், எல்லாம் தாய்மொழியில் தான் பிறக்கிறோம், எல்லாம் தாய்மொழியில் தான் பால் குடிக்கிறோம், எல்லாரும் மண்ணில் தான் புதைக்கப்படுறோம். அப்படியே சிந்திக்கல அப்படின்னா மனிதன் சிந்திக்காதனா இருக்கிறான். மனிதன் சிந்தனைக்குரியவன், சிந்திங்கிறான், ஒவ்வொரு விஷயமும் சிந்திங்கிறான். அப்போ நீங்கள் அனைவரும் அவரிடமே மீட்கப்படுகிறீர்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி மெய்யானது. நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தான். நம்பிக்கொண்டு நீதியுடன் நற்செய்தி. நல்ல கவனம். இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் அதில் கரெக்டாக அந்த கவனமாக படிக்கணும். எப்படி? நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தான். நம்பிக்கொண்டு நீதியுடன் நற்செயல் செய்பவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக. நம்பிக்கையுடன் நீதி வழங்குவதற்குங்கிறான். எல்லா துறையிலையும், எல்லா குடும்பத்தில் நீதியாக இருங்கிறான், உறவுகளை, சமுதாயத்தில், அரசியலில், ஆன்மீகத்தில், கல்வியில், மருத்துவத்தில், எந்தெந்த துறை, வியாபாரத்தில், எல்லா துறையிலையும் வச்சுருங்க நீதி கடைபிடி. நீதியுடன் நற்செயல் செய்பவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக படைப்பிடங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார். யார் நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு அவருடைய நிராகரித்தின் காரணத்தால் கொதிக்கும் நீரும் நோயுடைய வேதனையும் உண்டு. எச்சரிக்கை செய்கிறான். அதனால் உங்கள் வாக்குகளை பயணம் நீங்கள் கவனமாக இருங்க. வாக்களிப்பதும் சரி, வாக்குகளை கொடுப்பதும் சரி, செய்யாத சொல்லாதீங்கிறான். அப்படி நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க அப்படி சொல்லி அல்லது வெறுக்கத்தக்கதாக இருக்குது. நிறைய வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதை நம்பி தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, வாக்க ஓட்டு போட்டுறாங்க. இப்படி ஒரு மனிதனை அந்த வாக்கை நம்பிடுறோமா இல்லையா? நீங்கள் உங்கள் மனசாட்சி நம்புங்கிறான். அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியம்? இது நியாயமானதா அநியாயமானதா? எனக்கு கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் நியாயமானதா அநியாயமானதா? நான் நியாயத்தை விரும்புகிறேன், அநியாயத்தை விரும்புகிறேன்னா இல்லையா? 61:2-3 61:2-3 நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் செய்யாத ஏன் சொல்கிறீர்கள்ங்கிறான். நீங்கள் அல்லாஹ் மீதும் இறைவன் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னான், இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னான். நீங்கள் செய்யாத ஏன் சொல்கிறீர்கள்? பெருமைக்கே பேசிட்டு இருக்காதீங்கிறான். அப்படி பெருமைக்கு சொல்லாதீங்க, செய்யாத சொல்லாதீங்க, செஞ்சதையும் சொல்லி காட்டாதீங்க. செய்யாத சொல்லாதீங்க, அதே தான் செஞ்சதையும் சொல்லி காட்டாதீங்க. நீங்கள் செய்யாதே நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடத்தில் பெரும் வெறுப்புடையதாக இருக்கிறது. எவ்வளோ வாக்குறுதி கொடுத்து எவ்வளோ மீறி இருக்கோம், நம்ம மீறி இருக்கோம். இப்படி நாமளும் நிறைய வாக்குறுதி மீறி இருக்கோம், பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நமக்கு கொடுக்கும்போது பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ பொய்க்கு தான் என்ன ஆகுது, இணைச்சி வைக்கிறான் இறைவன். நாம உண்மையான வாக்குறுதி கொடுத்தோம், நம்ம கொடுக்குறோம் உண்மையான வாக்குறுதி கொடுப்பாங்க. நம்ம பொய்யே வாழ்க்கை ஆக்கிட்டோம், நமக்கும் பொய்யானவர்களே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ இறைவன் சொன்னால் நீங்கள் நம்பிக்கொண்டதாதீங்கன்னு சொன்னால் செய்யாதே சொல்லாதீர்கள், செஞ்சதையும் சொல்லி காட்டாதீர்கள். நீங்கள் செய்யாதே நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடத்தில் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? வாக்குறுதி நிறைவேற்றுங்கிறான். மனசாட்சியோட இறைவன் நேசிக்கிறேங்கிறான் இல்லையா? மனசாட்சி நம்ம பார்த்துருக்கோமா? 3:76 அப்படி அல்ல, யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அஞ்சி நடக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் மனசாட்சியோட நேசிக்கிறான்.
இன்னைக்கு யார் மனசாட்சியோட இருக்காங்க சொல்லுங்க? நம்ம மனசாட்சியாக இருக்குமா? நம்ம மனசாட்சி கட்டுப்படுறோமா? நியாய உணர்வு கட்டுப்படுறோமா? உண்மை கட்டுப்படுறோமா? சத்தியத்துக்கு கட்டுப்படுறோமா? இப்போ எல்லாரும் மனிதர்கள் தானே. எப்படி நான் எனக்கு மட்டும் நன்மை விரும்புகிறோம், மற்றவங்க தீமையை நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. எனக்கு மட்டும் நல்லா நினைக்கணும், இவங்களெல்லாம் தீமை நடக்கணும் நினைப்பாங்களா இல்லையா? ஒருத்தர் சுயநிலைவாதி எனக்கு பொதுநிலையா இல்லையே. அப்படின்னு சொன்னால் செய்யாதே சொல்லாதீங்க, அப்படி சொல்லுது இறைவனத்தில் பெருக்கத்தக்கதாக இருக்குங்கிறான். அதே நேரத்தில் அப்படியெல்லாம் யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கிறான். ஒருவர் மற்றவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஒரு சமுதாயத்தில் அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க இல்லையா? நிறைவேற்றுகிறார்களோ அஞ்சு நடக்கிறார்களோ, இறைவனுக்கு அஞ்சு, அதாவது மனசாட்சிக்கு அஞ்சு நடக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் மனசாட்சியுடைய நேசிக்கிறான். இறைவன் யார் நேசிக்கிறான்? இப்ப மனசாட்சியுடைய நேசிக்கிறான். நம்மள இருந்து தான் சமுதாயம். முதல்ல நம்ம சரியா இருக்கணும். நாம் என்ன விதைக்கிறோமோ அதை விளையும், நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் நடக்கும். இதுதானே ஒரு வாக்குவிட உதாரணம் சொல்ற இறைவன் 14, 24, 25, 14, 24 நேர்மையான வாக்குக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை கவனிப்பீராக. இப்படி நேர்மையான வாக்கு, உண்மையான வாக்கு, நேர்மையான வாக்கு, நியாயமான வாக்குக்கு இறைவன் உதாரணம் சொல்றான். எவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறோம், வாக்குறுதி கேட்கிறோம் இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நேர்மையான வாக்குகளுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீ கவனிக்கவில்லையான்னு கேட்கிறான். அந்த வாக்கு அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. அதனுடைய வேர்கள் பதிந்தவையாக இருக்கும். அவனுடைய வேர்கள் பதிந்தவையாக பூமியில ஆழமா பதிஞ்சு இருக்குங்கிறான். அதன் கிளைகள் வானளவில் இருக்குங்கிறான். எப்படி நேர்மையான வாக்கு எப்படிப்பட்டது? பூமியுடைய அந்த வேர் அது கீழே வரைக்கும் பூமி வரைக்கும் பதிஞ்சிருக்கும், நல்ல ஆழமா இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய விளைச்சல் வானளவு இருக்குங்கிறான். இது நேர்மையான வாக்குகளுக்கு இவன் உதாரணம் சொல்றான். அந்த மரம் தன்னுடைய இறைவனின் அனுமதி கொண்டு எக்காலத்தையும் தன்னுடைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எக்காலத்துக்கும் அவருடைய பலனை கொடுத்துட்டே இருக்குங்கிறான். நேர்மையான வாக்கு, நேர்மையான செயலுக்கான கூலி எக்காலத்துக்கும் அந்த மரம் தன்னுடைய இறைவனின் அவனை அனுமதி கொண்டு எக்காலத்துக்கும் தன்னுடைய கனிகளை, அதாவது பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் உதாரணங்களை கூறுகிறான். இது உதாரணம் சொல்றான். உங்களுடைய நேர்மையான வாக்கு, நியாயமான வாக்கு, சத்தியமான வாக்கு, உண்மையான வாக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா இறைவனத்துல அது ஆழமானதாகவும் இன்னும் வானளவில் பறந்தது இருக்குங்க. பொய்யான வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அது கீழே 14:26 அநியாயமான வாக்கு, அநியாயமான பேச்சுகளுக்கு உதாரணம் கெட்ட மரமாகும். பூமியின் மேல் பாகத்தில் அது பிடிக்கப்பட்டிருக்கும், அதற்கு நிலை நிற்கும் தன்மை இல்லை. சொல்லுவாங்கல்ல, வாக்கு நம்பவே முடியாதுப்பா, நீ நிலையானம் கிடையாது சொல்றமா இல்லை? உடனே ஒரு வாட்டி வாக்குறுதி, 2வது வாக்குறுதி, 3வது என்ன சொல்லுவான்? வாக்கை நம்பாத, அதெல்லாம் சும்மா பொய்யானது, நிலையானது கிடையாது. அப்போ இறைவன் உதாரணம் சொல்லலாம், மனிதனுக்கு நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க, அப்படி சொல்லுவது அல்லாது வெறுக்கத்தக்கதாக இருக்குது. செஞ்சது சொல்லாதீங்க, அது பெருமையுடையதாக இருக்குது. உங்களை எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கும் போதும் இறைவன் அனுமதி கொண்டு உண்மையை பேசுங்க, நன்மையை பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களுடைய வாக்கு எப்படிப்பட்டதுன்னா அது ஆழமானதாகவும் பூமிக்கு நல்ல வேறு ஊன்றதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வானளவில் அது உயர்ந்ததாகவும் இருக்கும். அது எக்காலத்துக்கும் அதோடைய பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதான வாக்கா இருக்கும், உண்மையான வாக்கா இருக்கும். நம்ம யார் வாக்குறுதி கொடுத்தாலும் அவனே சரி சரின்னு கேட்டு நம்பிடுறோமா இல்லையா? எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுச்சு? அப்போ இது நமக்கு தான், மற்றவங்களுக்கு நமக்கு தான் சொல்கிறேன். நம்ம இறைவன் சொல்கிறேன், நீங்கள் நல்லவர்களாக இருங்க, நீங்கள் நியாயமானதாக இருங்க, உங்களுக்கு உங்களுடைய தலைவர்கள் நியாயமானவர்களாக கிடைப்பாங்க. நீங்கள் அநியாயமாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். குற்றவாளிக்கு தலைவர்கள் ஏற்படுத்துங்கிறான். அப்போ நீங்கள் சமுதாயம் எந்த போக்கில் போயிட்டு இருக்கு? இப்படி நியாயமாக இருக்குதா, அநியாயமாக இருக்கா? அநியாயம் பெருகிட்டே இருக்குங்கிறோம். அநியாயத்தை நம்ம தானே இருக்கிறோம், அநியாயமானவர்களாலும் சேர்ந்துருக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது காரணம் என்ன? அது போதை, இன்னொன்று கவர்ச்சி இல்லையா? சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை, அது இலவசம். ஏன் இலவசத்தை நம்பணும்? அது இலவசம் கொடுக்கறது போல நாட்டுடைய கடன் அடைச்சுன்னு சொல்லி பார்ப்போமே, ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவோமே, அப்படிதானே? வரவங்கள்ட்ட எங்கள் இலவசம்லாம் வேணாங்க, அதுக்கு போல் நாட்டு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அப்படி எல்லாத்துக்கும் அது பங்கு இருக்குல்ல. அப்போ எல்லாரும் சேர்ந்து நாட்டோட கடன் அடைச்சுன்னு சொல்லாமல நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. எப்படி கடன் அடைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, நாடு முன்னேறதுக்கான ஒரு திட்டம் கொண்டு வாங்க. என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் இருக்குது, ஆனால் பொட்டல் கடை இருக்குது. நம்ம பார்க்குறோம்ல, ஒரு ட்ரெயினில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் நம்ம பார்க்குறோம், ஏதோ ஊருக்கு வெளியே நிறைய பார்த்தீங்கன்னா பொட்டல் கடை இருக்கும். எல்லாம் விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கும்? எல்லாம் விளைச்சலாக இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லைன்னு சொன்னால் ஒரு நெல் நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் 700 கனிமதிகள்னு சொல்கிறாங்க. ஒரு நெல் விதைச்சிங்கன்னா 700 தானிய மதிகள் அப்படிங்கிறான். அப்போ ஒன்றுக்கு பன்மடை கொடுக்குறான்ல.
விதைக்க தான் நம்ம வேலையா இருக்கு, விளையும் போது அவன் விளைச்சு கொடுப்பானா இல்லையா? அப்ப நன்மை விதைக்கலாமே. அப்ப ஏன் வந்து மண் இப்படி காடா இருக்கு? அப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த நன்மை விரும்புகிறோம்னு சொன்னா அது பசுமையா மாறிடும். பசுமையா மாறும்போது வறுமை இருக்காது, வறுமை இல்லைன்னா நோய் இருக்காது, நோய் இல்லைன்னா கடன் இருக்காது. இன்னைக்கு வறுமை காரணம் என்ன? விளைச்சல் இல்லை, அப்புறம் அது கடனா மாறுது, நோயா மாறுது. சரியா? அப்ப நோய் இல்லாத, கடன் இல்லாத, வறுமை இல்லாத வாழணும்னு சொன்னா முதல்ல பூமி விளையணும். வானம் புலிய பூமி விளையா தானே இருக்கும். ஏன் அந்த சிந்தனைகளை போக மாட்டேங்கிறோம்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இல்லை, நம்ம நாட்டு மேலே அக்கறை இல்லை. அப்படி கவர்ச்சி பக்கமும் இலவச பக்கமும் போஜன பக்கமும் திரும்பி போயிட்டே இருக்கிறோம். சிந்திக்கணுமா இல்லையா? 6ல் 116 கூட்டம் கூட்டமாக பின்னாடி போகிறோம். எங்கெல்லாம் கூட்டம் சேர்ந்தோ அந்த கூட்டம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்றான் 6ல் 116, மேலும் பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலும் பின்பற்றுவர்களானால், பூமியில் உள்ளவர்களை பெரும்பாலும் பின்பற்றுவர்களானால் அவர்கள் உண்மை அல்லாவின் பாதையை விட்டும் சத்திய பாதையை விட்டும் வழிகெடுத்து விடுவார்கள். வெறும் கற்பனையும் தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் வெறும் யூகங்களே இருக்கிறார்கள். பெரும்பாலும் இப்படிதான் இருக்காங்க, யூகங்களையும் கற்பனையும் தான் இருக்கிறாங்க. அவர்களை பின்பற்றாதீங்க, கூட்டத்தை நாடி ஓடாதீங்க. சொற்பமானவர்களாம் தனித்தன்மையோடும் தனித்துவத்தோடு இருங்க. யார் தனித்துவத்தோடு இருக்காங்களோ அவர்களோட ஆகிவிடுங்கள், உண்மையோடு ஆகிவிடுங்கள். ஒத்த சிந்தனை, ஒத்த கருத்து, ஒத்த கொள்கை இருந்தால் அது கூட்டணி நல்லா இருக்கும். இப்படி கருத்து வேறுபாடு இருக்குது, கொள்கை வேறுபாடு இருக்குது, அந்த கூட்டணி நிலையானதாக இருக்கா இல்லை? அப்போ அதை சிந்திக்கும்ல. கூட்டு சேர்றாங்க அப்படின்னா அந்த கூட்டில் எப்படின்னா ஒத்த கருத்து இருக்கணும், ஒத்த சிந்தனை இருக்கணும், ஒத்த கொள்கை இருக்கணும். அந்த கூட்டு என்ன செய்யும்? அந்த கூட்டணி வலுவாக இருக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு இருக்குது, கொள்கை வேறுபாடு இருக்குது, ஒத்த சிந்தனை கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி எப்படி இருக்கும்? எப்போ வேணால் அது முறிஞ்சு போயிடும். அப்படிதானே? அப்போ அதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ பூமியில் பெரும்பாலும் நீ பின்பற்றாங்கிறான். பூமியில் பெரும்பாலும் பின்பற்றுவர்களானால் அவருடைய அல்லாவின் பாதையை விட்டுனா சத்திய பாதையை விட்டும் வழிகெடுத்து விடுவார்கள். வெறும் யூகங்களையும் கற்பனையும் யூகங்களையும் தான் பின்பற்றுகிறார்கள். 2ல் 171 அந்நிராகரிப்பவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒருவனின் கூப்பாட்டையும் கூச்சலை தவிர வேற எதையும் கேட்டு அறிய இயலாதவருங்கிறான். 2:171 அந்த நிராகரிப்பவர்கள் உதாரணம் என்னவென்றால், ஒருவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேற எதையும் கேட்டு அறிய இயலாதவர்கள். அப்ப வெறும் நம்ம சத்தத்தை மட்டுமே கேட்டிருக்கோம், கூட்டமாக போயிட்டே இருக்கோம், அவங்க கொடுக்குற வாக்கு தான் கேட்டே இருக்கோம். நாம் சிந்திக்கணும்ல, என்ன செய்யறாங்க, நம்மளை வச்சு என்ன செய்ய போறாங்க? சரியா? அப்போ கூட்டத்துக்கு முன்னாடி போகலாமா? இப்போ பூமியில் எங்கெல்லாம் கூட்டம் சேருது அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோம். எந்த கூட்டம் சேருது, எங்கெல்லாம் கூட்டம் சேருது நமக்கே தெரியும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா அந்த கடையே கூட்டமாயிரும். அப்படிதானே? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு எங்கெல்லாம் போர்டு போடுறாங்களோ அது கூட்டமாயிரும். அங்கே கூட்டம் நிறைஞ்சு போயிடும். எங்கே மதுபானம் எப்படி டாஸ்மாகில் கூட்டம் இருக்கும், அடுத்து கவர்ச்சி தியேட்டரில் கூட்டம் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் கூட்டம் சேர்த்து பாருங்கள். இப்போ எல்லாம் மதிமயங்கவர்களாக எப்படி அறிவிழந்தவர்களாக தான் போயிட்டுருக்குறோம். நீங்கள் கூட்டத்துக்கு முன்னாடி போகாதீங்கிறான். எப்படி? உதாரணம் என்னவென்றால், ஒருவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேற எதையும் கேட்டு அறிய இயலாத போன்றவர்கள் அவர் செவிடர்களாகவும் ஊழியர்களாகவும் கூடுதலாக இருக்கிறாங்க. செவிடர்களான அகப்பார்வை இல்லைங்கிறான். அகத்தில் அவங்க எதுவுமே கேட்கல, மனசாட்சி கேட்கல. கூடுதலாகவும் அகப்பார்வை கிடையாது. ஊமையர்களாகவும் உண்மை பேசக்கூடிய கிடையாது. உண்மை பேசுறவங்க தான் பேசுறவங்க, பொய் பேசுற ஊமையா இருக்கிறான். அப்படித்தானே? நல்லதை கேட்டா அது நீங்க அகத்தில் கேட்குறீங்க அர்த்தம், நன்மை கேட்குறீங்க அர்த்தம். இல்லை தீமை கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க செவிடர்கள்ங்கிறான். ஏன்னா நல்லது உள்ள கேட்குது, உள்ள சொல்லப்படுது, அதை நம்ம கவனிக்கல, வெளியே சொல்றது கேட்டுட்டு இருக்கோம். அப்ப அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் கூடுதலாகவும் இருக்கின்றனர், சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை, அவர்கள் எதையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். கூட்டத்துக்கு முன்னாடி போனால் நம்ம எதையும் உணர மாட்டோம் இல்லையா? தனித்துவமோட யார் விலை பேச மாட்டாங்களோ, விலை போக மாட்டாங்களோ, சரியா, யார் இலவசம் அறிவிக்க மாட்டாங்களோ, யார் நல்ல திட்டத்தை வச்சுக்கிறாங்களோ அவர்களோட நீங்கள் பிடிச்சிருக்க உண்மையான ஆகிவிடுங்கிறான். அதுவுமே உண்மையாக தான் இறைவன் சேர்த்து வைப்பான். அதுலேயும் பொய் இருந்துச்சுன்னா இறைவன் தடுத்துருவான். நம்ம கேட்கணும், இறைவனே நன்மையானதான் எங்கள் ஆக்கி வை, தீமையிலிருந்து எங்களுக்கு தடுத்து விடு. இதுதானே பிரார்த்தனையாக இருக்கணும். அந்த பிரார்த்தனை இருக்கா நமக்கு? உண்மையானதான் எங்களை ஆக்கி விடு, தீமையானதான் எங்களை தடுத்துன்னு கேட்கணுமா இல்லையா? ரெண்டுல 195 இன்னும் அல்லாவுக்காக உதவி செய்யுங்கள். அதாவது இறைவனுடைய பொருத்தத்தை நாடி உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க. இறைவனுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுக்காக உதவி செய்யுங்கள். நீங்க எது செஞ்சாலும் சரி, மற்றவங்க செய்யறது உதவி கிடையாது. அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாவுக்காகனா அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி உதவி செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். உங்களுடைய கரங்களாலே, உங்களுடைய செயலாலே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள்.
இன்னும் நன்மை செய்யுங்கள், நிச்சயமா அல்லாஹ் நன்மை செய்வரை நேசிக்கிறான். இறைவன் யார் நேசிக்கிறான்? நன்மை செய்வரை நேசிக்கிறான். எது நன்மை? நியாயமா இருக்குது, உண்மையா இருக்குது இல்லையா, சத்தியமா இருக்குது, ஏமாத்தாம இருக்குது, பொய் சொல்லாம இருக்குது, பிறரைய மனம் கோடாம இருக்குது, இதெல்லாம் நன்மை தானே. அப்ப நன்மை செய்யணும். எதுலாம் நன்மையா இருக்கு? அந்தந்த தருணத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு எது நன்மை செய்கிறோம், இந்த மனசாட்சிக்கு பொருத்தமானது நன்மை செய்யறோம். அப்ப அல்லாவுக்காக, அல்லாவுடைய உதவிக்காக, அல்லாவுடைய பொருத்தத்துக்காக உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அந்த ஒரு லைன் அது கீழே அவருடைய விளக்கம் வருது பாருங்க. இன்னும் உங்கள் கைகளாலே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், வரம் மீறாதீங்கிறான். இன்னும் நன்மை செய்யுங்கள், நிச்சயமா அல்லாஹ் நன்மை செய்வரை நேசிக்கிறான். யார் நேசிக்கிறான்? நன்மை செய்வரை நேசிக்கிறான். இங்கிருந்து குடும்பத்திலையும் சரி, உறவுலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நாட்டிலையும் சரி, நீங்க நன்மை செய்வதில் இருந்தால் அல்லாஹ் நேசிக்கிறேங்கிறான், இறைவன் நேசிக்கிறேங்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறான். எப்படி உதவி செய்வான்? 3:160. நீங்க நன்மை செய்கிற இறைவன் நேசிக்கிறான். நீங்க நன்மை செய்வீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாலும் உங்களை வெல்லுவர் யாரும் இல்லை. நன்மை செய்வர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்படி உதவி செய்யும் போது உங்களை வெல்லுவர் எவரும் இல்லைங்கிறான். அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வர் யார் இருக்கிறார்கள்? எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். நீங்க நன்மை விரும்புங்க, நன்மை செய்யுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேங்கிறான். என்னோட நான் உதவி செய்யணும், உங்களை வெல்லுவர் எவரும் இல்லைங்கிறான். நீங்க தான் வெற்றியாளர்கள். அதே நேரத்தில் நான் கைவிட்டுட்டேன்னு சொன்னா உங்களை காப்பாற்ற யாரும் கிடையாதுங்கிறான். யாரை கைவிட்டுருவான்? பாவம் செய்கிறவங்கள, தீமை செய்யறவங்கள, வரம்பீறவங்கள. ஆனால் யாரையும் உடனுடன் பிடிப்பதில்லை. இறைவன் கருணை யாரன் திருந்தத்துக்கும் வருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அதையும் நம்ம தவறு விட்டுறோம். வருந்தத்துக்கு திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அதையும் தவறு விட்டுறோம். அப்படிதானே? பாவம் சைத்த அழகாக காமிச்சிட்டே இருக்கான், வரம்பீற வச்சுக்கிட்டே இருக்கான் இல்லையா. இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மென்றி வேறு இல்லைங்கிறான். உங்களை வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கலைங்கிறான். இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மென்றி வேறு இல்லை அப்படின்னு அர்த்தம். போட்டியும் போராமை கொண்டது அப்படிதானே. போட்டியும் போராமை கொண்டது தானே, ஒருத்தர் மீது மற்ற மீது. ஆனால் இந்த பொருள் உங்களுக்கு பயன் தராது, உங்க சம்பாதிச்சு எதுவுமே உங்களுக்கு பயன் தராங்க. அவனிடத்துல பயன் தராங்க. அவனுடைய பயன் தரதுல என்ன? நன்மையான செயல்கள், நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் அவன்கிட்ட பயன் தரும். இந்த பொருள் பயன் தராது. நம்ம பார்த்தோம்ல, எதையும் கொண்டு போக முடியாது, யாரும் கொண்டு போனவும் கிடையாது. அப்படிங்கும்போது எது கொண்டு போக முடியும்? நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் ரெண்டு தான் வரும். புண்ணியம் பயன் தரும், பாவம் நமக்கு பயன் தராது. எதெல்லாம் பாவம்? சேர்த்து வச்சதெல்லாம் பாவம். எதெல்லாம் சேர்த்து வைக்கணும்? நன்மையை சேர்த்து வைக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நன்மை விரும்பணும், நன்மையாளோட ஆகி பண்ணணும். அந்த நன்மையாளுடன் கூட்டு சேரும்போது மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். தீயவர்களோடு கூட்டு சேர்ந்தால் தீமை தான் செய்ய முடியும் இல்லையா. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாலும் உங்களுக்கு வெல்லுவர் யாரும் இல்லை. உங்களை அவன் கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வர் யார் இருக்கிறார்கள்? எனவே நம்பிக்கொண்டவர்கள், இறை நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். சரியா? 18:30 நிச்சயமா எவர்கள் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அத்தகையோர் அழகிய செயல்களின் கூலி நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். நான் நல்லது செஞ்சா நல்லதான் நடக்கும் நம்பி யார் செய்கிறாங்களோ, அப்படி நல்லது செஞ்சா நல்லதான் நடக்கும், நிச்சயமா இறைவன் நம்மளை கைவிட மாட்டான். நன்மைக்கு நன்மையே கூலி. இதன் மீது நம்பிக்கொண்டு நிச்சயமா எவர்கள் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயலின் செய்வோரின் கூலியை நிச்சயமா நாம் வீணாக்க மாட்டோம் இல்லையா. அல்லது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்வோரை பூமியில் குழப்பம் செய்வோர் போல் நாம் ஆக்கி விடுவோமா? 38:28 ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குர்ஆனுக்குள்ளேயே தான் போகணும், அப்படி குர்ஆனை வெளியே போயிடக்கூடாது. இந்த வேதத்திலும் சொல்லும் போது இந்த வேதத்துக்குடைய விளக்கம் எப்படின்னு சொன்னா, கடல் மையாலும் தீர்ந்து போயிருங்கிறான். 7 கடல் கொண்டு வந்தாலும் சரி, உலகத்துல மரங்களே எது கொண்டாலும் இது முடிவுறாதுங்கிறான். அந்த அளவுக்கு இதுல விளக்கம் இருக்கு. அப்ப இந்த வேதத்துட்டு வெளியே போயிருவேன், குர்ஆன் விட்டு வெளியே போயிடக்கூடாது. இதுலேயே விளக்கத்தை தேடணும், இரண்டு கேட்கணும். குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனித சிந்தனைக்குரியவன் இல்லையா. முதல்ல பார்த்த வசனம் 18:30, அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா 38:28 ரெண்டையும் படிச்சு பாருங்க. நிச்சயமா எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செய்வோரின் கூலியை நாம் நிச்சயமா வீணாக்க மாட்டோம். அல்லது நம்பிக்கொண்டு நல்ல செயல் புரியோரை பூமியில் குழப்பம் செய்வரை போட்டு நாம் ஆக்கி விடுவோமா? அல்லது பயபக்தியுடையோரை பாவியல் போட்டு நாம் ஆக்கி விடுவோமா? அப்படி ஆக்க மாட்டோங்கிறான். இது 38:28. அப்ப இந்த வசனம் ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன குறிக்குது? உபதேசமும் பண்ணுது, எச்சரிக்கையும் செய்து, நன்மனாயும் சொல்லுது. அப்ப வேதம் நாம் புரிய புரிய நமக்கு வேதம் நமக்கு நினைவூட்டும் போது, இந்த வேதத்துப்படி வாழும் போது நம்ம நல்ல பக்கமே நிற்போம், நன்மையின் பக்கமே நிற்போம், நியாயத்தின் பக்கமே நிற்போம் இல்லையா. கொடுத்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிறோம். இந்த க்ஷணம் இன்னைக்கு இப்ப என்ன கொடுத்துருக்க வாய்ப்பு சரியா. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வாய்ப்பை உறவுலையும் சரி, நட்புலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி, ஆன்மீகத்திலையும், அரசியல், மருத்துவத்தில் எந்தெந்த துறையில் இருக்கோ அந்த துறையெல்லாம் நம்ம நன்மையே சரியா பயன்படுத்திக்கிறோமா கொடுத்த வாய்ப்பை? இல்லைன்னா உங்களை எல்லாம் இன்னொரு சமுதாயம் கொண்டு வரேங்கிறான். நீங்கள் நன்மை செய்யலைன்னு சொன்னால் உங்களெல்லாம் இன்னொரு சமுதாயம் உங்களை போட்டு இருக்க மாட்டார்கள்.
நன்மை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, பணிவுடையவர்களாக இருப்பாங்க, உள்ளட்சமுடையவர்களாக இருப்பாங்க இல்லையா? 16:128 16:128 நிச்சயமா எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ, இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவனும் எவர் நச்சல் புரிகிறாரோ அவனும் அல்லாஹ் இருக்கின்றான். இறைவன் யாரோட இருக்கிறான்? நிச்சயமா எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர் நச்சல் புரிகிறார்களோ அவருடனும் அல்லாஹ் இருக்கின்றான். நம்ம கூட இறைவன் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம்? நீங்க நன்மை செய்வதா இருங்க, நன்மை செய்வதை நேசிக்கிறேங்கிறான், நன்மை செய்ய உதவி செய்கிறேங்கிறான், நன்மை செய்வ நான் இருக்கிறேங்கிறான், பொறுமையோட நான் இருக்கிறேங்கிறான். அப்போ இறைவன் நம்மளோட இருக்கணும், எவ்வளோ நமக்கு நெருக்கமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம எதை நன்மையாக்கணும்? உள்ளத்தை தூய்மையாக்கி, உணர்வை தூய்மையாக்கி, அதில் உள்ளட்சத்தோடு இருக்கும் பொழுது இந்த உள்ளட்சத்தின் காரணமாக நல்ல செயல், நல்ல செயலின் காரணமாக இறைவனுடைய நெருக்கம் அதிகமாகும் இல்லையா? இப்போ பிரார்த்தனைன்னா 3:26 பிரார்த்திப்பீராக, கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சியாளர்களெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவரிடம் வந்து அகற்றி விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளது. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமா நீ ஆற்றலுடனே இருக்கின்றாய். வசனம் ஒரு வசனம் படிக்கும்போது அது பிரார்த்தனையா மாத்திக்கணும், அது உணர்வா மாத்திக்கணும். அதுல நமக்கு வழிகாட்டல் கிடைக்காம பார்க்கணும். இப்ப எப்படி கூறுவீராக பிரார்த்திப்பீராக, என்ன பிரார்த்திக்கணும்? அல்லாஹ்வே நீ ஆட்சியாளர்கள்லாம் அதிபதியே, வானங்கள் பூமிக்கு நீ தான் அதிபதி சரியா, நீ தான் ஆட்சியாளன். இதுல நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். நீ விரும்புவருக்கு ஆட்சியை கொடுக்கிறவனே. நீ யாரை விரும்புவ? நன்மையாளர்களை விரும்புவ, நியாயமானவர்களை விரும்புவ, உண்மையாளர்களை விரும்புவ, அவளுக்கு ஆட்சியை கொடு சரியா. அதுக்கு எங்களையும் ஒரு பங்காளி ஆக்கிவை சரியா. நம்ம நன்மை விரும்பும் போது நன்மைக்கு நன்மை கூலி, தீமை விரும்பும் தீமை கூலி சரியா. இன்னும் நீ 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 ஆட்சி நீ விரும்புவரிடம் வந்து ஆட்சி அகற்றி விடுகின்றாய். நீ நாடியோரு கண்ணியப்படுத்துகிறாய், நாடியோர் இழிவுபடுத்துகிறாய். எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குங்க. இது அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும், யாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நமக்கு நியாயம் என்ன தெரியுது? யார் விலை பேச மாட்டாங்க, விலை போக மாட்டாங்க சரியா. யார் வந்து தனித்து நிற்பாங்க, தனித்துவத்தோடு நிற்பாங்க, இன்னும் சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் நினைக்கிறாங்க, நல்ல திட்டத்தை கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு வாக்களிக்கணும். இலவசம் வேண்டாம், கவர்ச்சி வேண்டாம், போதை வேண்டாம், அப்படிதானே. ஒரு குடும்பம் என்ன செய்வாங்க? குடும்பத் தலைவர் என்ன செய்வாங்க? என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கெட்டு பழக்கக்கூடாது, புயலக்கூடாது, போதக்கூடாது, விபச்சாரம் கூடாது, இதெல்லாம் தெரியுதுல்ல. என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாட்டுடைய தலைவர் இருக்கணும். எப்படி குடும்பத்தில் என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்னு எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். அவன் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, போதை பழக்கம் அவனுக்கு கூடாது, அவனுக்கு விபச்சாரம் கூடாது, இன்னும் அவன் வந்து கவர்ச்சியில் போயிடக்கூடாது, எல்லாம் தெரியல. அவன் நல்லா இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாட்டுடைய தலைவருக்கும் என்ன செய்யணும்? அந்த எண்ணம் வரணும். என்னுடைய மக்கள் போதையில் ஆயிடக்கூடாது, கவர்ச்சியில் ஆயிடக்கூடாது சரியா. அவன் வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அதுக்குள்ள திட்டத்தை கொண்டு வரும். போதையிலையும் கவர்ச்சிலையும் இலவசத்துலையும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அது நல்ல தலைவர் இருப்பாங்களா? அப்போ நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்? முதல்ல நம்ம குடும்பத்திலிருந்து தான் சரியா. எப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படி நல்லது நினைக்கிறோமோ நாட்டுக்கு நல்லது நினைக்கிறவங்களா வேணும். இது நம்ம பிரார்த்தனை வச்சுக்கலாம். இறைவனான கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறைவன்டே பொறுப்பு. நீங்கள் ஒன்று விரும்புவீங்க, அது தீமையாக இருக்கும். நீங்கள் ஒன்று விரும்புவீங்க, நன்மையாக இருக்கும். நன்மை தீமை நீங்கள் அறிய மாட்டீங்கிறோம். நீங்கள் ஒருத்தர் விரும்புவீங்க, ஒன்றை விரும்புவீங்க, ஒரு காரியத்தை நடக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அது தீமையாக இருக்கும். ஒன்று நீங்கள் வெறுப்பீங்க, ஆனால் அது நன்மையாக இருக்கும். ஒருத்தர் வெறுப்பீங்க, அவர் நன்மையாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நன்மை தீமை அறிய மாட்டீங்கிறான். அவன்கிட்டே பொறுப்பு. நல்லதாக தான் நன்மையாக்கி வைக்கிறவனே, நல்லவர்களையும் எங்களுக்கு ஆட்சியாளர் ஆக்கி வை சரியா. தீவரில் தான் தடுத்து வச்சு எங்களையும் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உனக்கு பொருத்தமானவர்களாகவும், உனக்கு நெருக்கமானவர்களாகவும், நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், நியாயத்தை விரும்பக்கூடியவர்களாகவும், உண்மை பேசக்கூடியவர்களாகவும், சாட்சியாளர்கள் எங்கள் ஆக்கி வைக்கிறவனே. நிச்சயமாக நீ எங்கள் மீது இறக்க முடியணும், கருணையாலும். எல்லா புகழும் எங்களை படைத்து எங்களுக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பரிபாலிக்கக்கூடியவனுக்கு எல்லா புகழும்.